ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பால்கோவா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு வடிகட்டி எடுத்து பாலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம பாலை வடிகட்டியில் வடிகட்டும் போது பாலில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அது வந்துடும். பால் நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சாச்சு. இப்போ நாம் இதை கிண்டி கொடுக்கணும். பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். சைடில் எல்லாம் பால் அடை ஒட்டிச்சுன்னா அதை நம்ம எடுத்து பாலில் சேர்த்து கிண்டிக்கணும். நாம் கடையிலேருந்து குழந்தைங்களுக்கு பால்கோவா வாங்கி கொடுத்தோன்னு சொன்னால் அதில் ரொம்ப அதிகமாக இனிப்பு சேர்த்துருக்காங்க. அதனால தான் சரி நம்ம வீட்டிலே பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். இதில் நம்ம செய்யும்போது நம்ம கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து செய்வோம். அப்புறமா பால் கொஞ்சம் வற்றி வந்த உடனே நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியப்பு பொடியிலேருந்து தான் நான் ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்துக்கிட்டேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இப்போ நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் இதை சேர்த்த உடனேயே நம்ம இது கட்டி பிடிக்காமல் நல்லா பாலில் சேர்த்து கிண்டி கொடுத்துடணும். உடனே கிண்ட தொடக்கணும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா அது பச்சரிசி மாவு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஊற்றின உடனே நம்ம கிண்டி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அரிசி மாவு சேர்க்காமல் பால்கோவா செஞ்சேன். அந்த டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் பால்கோவா செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அரிசி மாவு சேர்த்து நம்ம அது கிண்டி கொடுக்க தொடங்கின உடனே கொஞ்சம் நேரத்துலேயே பால் கெட்டி ஆயிரும். அப்புறமா சீக்கிரமாக பால்கோவா ரெடி ஆயிரும். பாருங்கள், பால்கோவா அரிசி மாவு சேர்த்தோன்னா டக்குன்னு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். முதல்ல நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூட 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்து கிண்டி கொடுத்துட்டு பார்த்தேன். அப்போ இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு ஸ்பூன் கூட சீனி கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். பால் பால்கோவா நல்லா கட்டியான பிறமா தான் நம்ம சீனி சேர்த்துக்கணும். முதல்ல போட்டோன்னா நமக்கு சரியாக அளவு தெரியாது. இவ்வளோதாங்க, சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. பால்கோவா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளவுதாங்க.
சூப்பரான பால்கோவா வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு.